பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 142வது அதிகாரம் 3வது வசனம். சாம் சாப்டர் 142 verse 3. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். When my spirit was faint within me, you knew my path. சில சமயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. ஜெபிக்கவும் முடியாம, ஆராதிக்கவும் முடியாம, வேத வசனங்களை தியானிக்கவும் முடியாம நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க. ஆவியிலையும் ஒரு சோர்வு, ஆத்துமாவும் சோர்ந்து போய் காணப்படும். அப்படிதானே? அந்த சமயத்துல கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்கு பாதையை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பாதையை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்க, ஜெபிக்க முடியல, வேத வசனம் வாசிக்க முடியல, ஆவியில நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஜெபிக்கிற வாழ்க்கையில நான் சோர்ந்து போயிருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு சோர்வு, என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே நீங்க செய்யுங்க. ஏசப்பா என்னுடைய பாதையை அறிந்திருக்கிறார், ஆவியானவர் என்னுடைய பாதையை அறிந்திருக்கிறார், நான் அவரிடத்துல உதவியை கேட்பேன், அவரையே சார்ந்திருப்பேன்னு சொல்லி அவரை சார்ந்துருங்க. நீங்க அந்த நேரத்துல நீங்களா ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க. அது கடைசியில தவறாக தான் முடியும். காரணம், அந்த நேரத்தில் நீங்க உங்களுடைய பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று உணர்ந்து நீங்க அவரிடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். இல்லை அப்படின்னா நீங்களே போய் எங்கேயோ போய் நீங்க சிக்கிக்கொள்வீங்க. அப்போ இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க. நீங்க சோர்ந்து போயிருக்கின்ற அந்த நேரத்திலையும் கர்த்தரை சார்ந்துருங்க. ஆவியானவர்கிட்ட உதவி கேளுங்க. அவர் உங்களுக்கு நேர்த்தியான பாதையில உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நல்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க. எல்லா சோர்வுகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. எல்லா பயங்களையும் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நிலைத்து நிற்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. அபிஷேகத்தையும் ஆண்டவரே வரங்களையும் பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் அனல் மூட்டி எழும்ப, உமக்காக எழும்ப பிள்ளைங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தரை சார்ந்துருங்க. அவர் உங்களுக்கு பாதையை காட்டுவார். உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் அந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.